ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे। ஸோ இந்த நம்ம கடந்த வாரத்துலேருந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நாரத முனி அவரோட தியானம் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குது. ஸோ ஒரு தடவை பகவான் அவருக்கு தரிசனம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அவர் காணாமல் போயிட்டார். அது காணாமல் போன அந்த துன்பத்தில் அவரோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. அவரோட கருத்துக்களை அவர் அனுபவித்த கருத்துக்கள் எல்லாமே அவருக்கு வெளிப்படுத்துகிறார், பகவான்கிட்ட வெளிப்படுத்துகிறாரு. எனக்கு தரிசனம் கொடுத்துட்டு நீங்கள் காணாமல் போயிட்டீங்களே, எப்படி நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும்? ஸோ எப்படியாவது மறுபடியும் எனக்கு தரிசனத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இங்கே நாரத முனி ஏன் துன்பத்தில் இருக்கார் அப்படின்னா, பகவான் காணாமல் போனதுனால துன்பத்தில் இருக்கார். ஸோ நம்மளோட துன்பத்துக்கும் நாரத முனியோட துன்பத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளோட துன்பம் என்னென்னா, நம்ம பார்க்கவே இல்லை இன்னும் பகவானை. பார்த்துதான் நம்ம கூட அந்த துன்பத்தில் இருந்திருப்போம், ஆனால் நம்ம பார்க்க முடியல. ஏன் நம்மளால பார்க்க முடியாது பகவானை? தவம் பண்ணல. ஓகே, வேற. இப்போது நாரத முனி பகவானை பார்த்துட்டாரு, தரிசனம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு காணாமல் தரிசனம் இல்லாமல் பண்ணிட்டாரு, பகவான் கிளம்பிட்டாரு. நம்மளுக்கு தரிசனமே இன்னும் இல்லை. எப்போ தரிசனம் ஆகுதுன்னு சொல்லி பகவானோட குருவோட கருணை, நித்யானந்த சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை, அவன் கருணை எப்போ வருதோ தெரியல. நம்மளுக்கு ஏன் தரிசனம் கொடுக்க மாட்டாருன்னா, our consciousness, our mind, our heart is filled with material desires. நம்மளோட உணர்வு, நம்மளோட இதயம், நம்மளோட மனசு, நம்மளோட புலங்கள் எல்லாமே எதில் நிறைஞ்சிருக்குன்னா, பௌத்திகமான ஆசைகளை நிறைஞ்சு போயிருக்கு. நிறைஞ்சி அப்படியே பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அந்த மாதிரி பொங்கிட்டே வருது. அதனால் நம்மளால் பகவானோட தரிசனம் பார்க்க முடியல. ஆக்சுவலாக தரிசனம் பார்க்குறது அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? இருக்காது. அப்படியே பகவான் முன்னாடி நம்மளுக்கு காட்சி கொடுத்துருவார். அதான் தரிசனமா, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பக்தர் மூலமாக கிடைக்குது. பக்தர் மூலம் கிடைக்குது. தரிசனம் அப்படின்னா என்ன? இப்போ பகவான தரிசனம் பார்த்தப்பா அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, வெரி குட், ரைட். வேற மாதாஜி பக்தர் மூலமாக தரிசனம் கிடைக்குது சொன்னாங்க. குரு மூலமாக கிடைக்குது. ஓகே. அப்புறம் கண்ணு முன்னாடி வந்தால் தரிசனம். ನೀವೇನು ಹೇಳ್ತೀರಾ ಮದುವೆ ದರ್ಶನ ಯಶೋದ ಮದುವೆ ಅನುಗ್ರಹ ಇದ್ರೇನೆ ದರ್ಶನ ಆಗುತ್ತೆ ಅಲ್ಲ. ದರ್ಶನ ಅಂದರೆ ಏನು ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ದರ್ಶனம் அப்படின்னா என்ன? ದೇವರು ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಬಂದರೆ ದರ್ಶನ. ಓಕೆ, நீங்க சொல்றீங்க? அவரும் பார்க்கணும், நானும் பார்க்கணும். ஓகே, வெரி குட். ஃபேஸ் டு ஃபேஸ், முகாமுக்கி. ஆக்சுவலாக தர்ஷனம் அப்படின்னா பிரபுபாத் இங்கே எழுதுறாரு. ரொம்ப இது என்ன சொல்கிறது, ஆழமான ஒரு கருத்து எழுதுறாரு. தர்ஷனம் இஸ் நத்திங் பட் சர்விங் த லார்ட் அப்படின்றார். முகாமுக்கி வர்றது மட்டுமே இல்லை, ஃபேஸ் டு ஃபேஸ் வர்றது இல்லை. பகவானை சேவை பண்ணுறதே தர்ஷனம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், இல்லை வேணுகோபால் சாமி கோயிலை போய்ட்டு அடிக்கடி உங்களுக்கு சொல்வேன், அங்கே போய் தர்ஷனம் நம்ம சேவிக்கிறோம். இங்கே சாஸ்திரம் மூலமாக நம்ம சேவிச்சிட்ருக்கோம் பகவானை. தட் இஸ் ரியலி தர்ஷனம். இங்கே பாருங்கள், நம்ம நாரத முனியோட அந்த பயணத்தில் நம்மளும் இப்போ போயிட்டுருக்கோம். அதை பற்றி கேட்டுட்டு இருக்கோம். நாரத முனி எப்படி தரிசனம் பண்ணார்? ஏன்னா அவருக்கு மெட்டீரியல் டிசைர்ஸ் எதுவுமே இல்லை.
பௌத்திகமான ஆசைகள் எதுவுமே அவங்க வந்து நிறைஞ்சல. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எப்பொழுதுமே பகவானை பார்க்கணும் அப்படின்னு சர்வீஸ், he wants to do சர்வீஸ். எப்படி சர்வீஸ் பண்ணிட்டாரு நாரத முனி? போன இடத்துல எல்லாமே என்ன பண்ணுறாரு, எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் வந்து முக்தி கொடுக்குறது தான் பார்க்குறாங்களே தவிர பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அது அப்புறம் பகவானையே தியானிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவர் வந்து துன்பத்தில் இருக்கார். இப்போ நாரதமுனி, எனக்கு மறுபடியும் பகவானை தரிசனம் கிடைக்கல. அதுதான் நம்மளோட தரிசனத்துக்கும் நாரதமுனியோட தரிசனத்துக்கு வந்து நிறைய அந்தம் இருக்குது. அதாவது நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் பகவானை பார்க்காமையே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட பௌதிகமான ஆசைகள் வந்து நாளைக்கு என்ன ஆகுது, அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் நாரதமுனி அந்த மாதிரி தூய்மையான பக்தர்களோட ஆசை எப்படி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு பகவானை எப்படி தரிசனம் பண்ணணும், பகவானுக்கு எப்படி சேவை பண்ணுன்றது வந்து அவங்க ஆவலாக அவங்க காத்துட்ருக்காங்க. நம்மளோட இது எப்படின்னா, ஒரு நாளைக்கு பௌதிகமான ஆசைகள் நம்மளது அதிகமாகிட்டே இருக்குது. எப்போ நம்ம பௌதிக ஆசைகள் வந்து, அதனால தான் இன்னொரு வாட்டி படிக்க சொன்னேன் நான். அந்த அது பௌதிகமான ஆசைகள் வந்து அதிகமாக ஆக 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 என்ன ஆகுதுன்னா, பகவான் நம்மளேருந்தே என்ன பண்ணுவாங்க, விலங்கிட்டே போவாங்க, தூரமாக போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஹிரண்யாக்ஷா என்ன பண்ணார், ஹிரண்யா அக்ஷா அப்படின்னா தெரியுமா இருக்காது மீனிங்க? ஹிரண்யாக்ஷா தங்கம். ஓகே, அக்ஷான்னா கண்கள். பகவான் அது இது தங்கமான கண்கள் அப்படின்னா என்ன, அவரோட கண்கள் எப்படின்னா என்ன விசேஷம்னா, துரதிருஷ்டமாக எதை பார்த்தாலும் அவருக்கு கோல்டாக தெரியணும், எங்கே பார்த்தாலும் கோல்டாக தெரியணும். கோல்டை தேடிட்டு, தங்கத்தை தேடிட்டு, காஞ்சனம் அப்படின்றாங்க, காஞ்சனத்தை தேடிட்டே போவாங்க. எங்கே பார்த்தாலும் காஞ்சனம் எங்கே இருக்குது, காஞ்சனம் எங்கே இருக்குது அப்படி தேடிட்டே போவாங்க. ஸோ அப்படி தேடிட்டே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து பௌத்திகமான ஆசைகள் வந்து நாளைக்கு அதிகமாகிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் அவருக்கு கோல்டு தான், வேறு எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. அதனால் நாளைக்கு ஆசை போயிட்டே இருக்குது. அதனால் அந்த அந்த தங்கத்தை தேடும்போது யார் வழியில் வந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க தூக்கி அந்த பக்கம் போட்டுருவாங்க. யாரையும் கண்டுக்கிறது இல்லை, பகவானையும் கண்டுக்கிறது இல்லை, பக்தர்களையும் கண்டுக்கிறது இல்லை. நம்மளோட நிலைமை கூட அப்படி தான் இருக்குது. நம்மளோட ஆசைகள் வந்து நாளைக்கு அதான் இங்கே சொல்கிறார் பிரபுபாதர் பர்போட்டில் ஒரு இந்த ஸ்லோகத்தில், எப்போ உங்களுக்கு வந்து பகவானை பார்க்கணும், பகவானை சேவிக்கணும், பகவானை தரிசனம் பண்ணணும், அவரோட பக்தர்களை வந்து சேவிக்கணும், அப்புறம் வந்து கிருஷ்ண சைத்தன்யத்தில் இருக்கிற அந்த செயல்களை வந்து நம்ம வந்து நாளைக்கு நம்ம வந்து ஒன்றுனா வந்து தொடர்ந்து நம்ம பண்ணுறதுனால, செயல்படுத்துறதுனால என்ன ஆகும், நம்மளோட பௌத்திகமான ஆசைகள் வந்து என்ன ஆகும், குறைஞ்சிட்டே வந்துடும். அதனால் நாளைக்கு நம்ம யோசனை பண்ணுவோம், இன்றைக்கி என்ன நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம், நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம், நாளைக்கு நம்மளோட ப்ரோக்ராம் என்ன, நாளைக்கு என்ன பண்ணணும், பகவானுக்கு என்ன சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட நம்மளோட ஆசை வந்து நாளைக்கு அதிகமாகிட்டே இருக்கணும். எப்படியெல்லாம் பகவானை வந்து சந்திருப்தி பண்ணலாம், நகர் சங்கீர்த்தன் போகிறது, அப்புறம் வந்து பகவானோட இந்த உற்சவத்தில் வந்து கலந்துக்கிறது, அப்புறம் பிரச்சாரம் பண்ணுறது. இப்போ மாதாஜி நேற்றுலாம் இவங்களும் சீதா மாதாஜி குரூப்பு, அப்புறம் வந்து யார் நம்ம கௌரவம்மா வந்தார், அப்புறம் சீதா மாதாஜி இன்னொருத்தர் யார், பக்கத்து வீட்டு அம்மா ஒருத்தர், அவர் 4 பேர் போயிருந்தாங்க. வேலைலாம் விட்டு வீட்டில் பாருங்கள், குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எங்கே நம்ம வேணுகோபால சாமி கோயில் இல்லை, அங்கே போயிருக்காங்க, கோகுல் நகர் போயிருக்காங்க. ஆட்டோ வச்சுக்கிட்டு அங்கே போயிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் புக் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணி, அதுவும் நேற்று வந்து பயங்கரமான கூட்டம் எல்லா இடத்துலையும். அப்படி இருந்தால் கூட அது புஸ்தகம்லாம் விநியோகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களையும் வச்சுக்கிட்டு இவங்களையும் வந்து சமாளிச்சுட்டு அங்கே புக்ஸும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த ஆவல் வரணும், புக்ஸு அது பகவானுக்காக நம்ம பண்ணுவோம். இது ஏன்னா பகவானோட சேவை இது. எப்படி அந்த மாதிரி நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ கீதா மாதாஜி கூட 10 புஸ்தகம் எனக்கு கொடுக்க மாட்டா பிரபு, நானும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ஏன்னா நம்மளால் எல்லாரையும் மாற்ற முடியாது. உங்களால் மாற்ற முடியுமா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் மாற்ற முடியாது. நம்மளை நம்ம பொண்ணை நம்ம பையனையே நம்மளால் மாற்ற முடியாது. ஏன்னா இதுதான் அவர் மாற்றிடுவார். நான் அதான் முந்தா நேற்று சொல்லிட்டு இருந்தேன். ஒரே ஒரு பகவத்கீதா 300 ஆத்மாக்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஒரு கீதா எனக்கு முந்தா நேற்று தான் ரியலைஸ் ஆச்சு. அது அந்த ராமர் கோயிலில் புக் டேபிள் போட்டு ஒருத்தர் ஒரு பகவத்கீதை கொடுத்தார், ஒரு பிரம்மச்சாரி. அந்த ஒரு பகவத்கீதை வாங்கின நபர் வந்து படிச்சுட்டு நம்ம இயக்கத்துக்கு வந்தார். நம்ம இயக்கத்துக்கு ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு இதாக மத்வா சம்பிரதாயத்தில் இருந்தவர் தான். அவர் உடுப்பிக்காரர். அவர் வந்து சேஞ்சாக என்ன பண்ணார், அவங்களோட நைபர்ஸ்க்கு போய் சொல்லியிருக்காங்க. அவங்களோட நைபர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது ஒருத்தர் ஆல்ரெடி வந்து என்ன சொல்கிறது, கல்மஷமான ஒரு இயக்கத்தில் இருந்தது. இதை கீதாயை படித்த உடனே இவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூட்டி வந்திருக்காங்க. அங்கே ஜென்மாஷ்டமி அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம், நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா ஃபங்க்ஷனும் மாதாஜிக்கு தெரியும். அந்த மாதாஜிங்க வந்து நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து
அது பண்ண என்ன ஆகுது, அவர் மாறிட்டார். அவர் தேடிட்டு இருந்தார். ஆக்சுவலாக என்ன தேடிட்டு இருந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையான குரு யார், என்னை வந்து அங்கே கொண்டு போகிறவர் யார், அந்த ஆன்மீக லோகத்தை கொண்டு போகிறவர் யார், எந்த நபர், எப்படியாவது எனக்கு வந்து அந்த சேவையை எனக்கு கொடுங்க, அவர்கிட்ட நான் வந்து என்ன பண்ணணும், சிரவணம் பண்ணணும். அதை ஏன்னா நான் பகவானை தேடி போகிறதுக்காக எனக்கு எந்த விதமான இது எனக்கு கிடைக்கல. அவருக்கு வந்து எங்கேயும் சந்தோஷம் கிடைக்கல. நிறைய ஏக்கத்தை பார்த்துட்டாங்க. சாய்பாபா இதுக்கு போயிருந்தாங்க, அப்புறம் வாழ்க வளர்மடை அங்கே போயிருந்தாங்க, எங்கேயும் அவங்களுக்கு சந்தோஷமாக கிடைக்கல. அது சந்தோஷம் கிடைக்கலன்னா திருப்தி அடையல. அவரோட கேள்விகளுக்கு அவரோட சம்சயத்துக்கு வந்து ஆன்சர் சரியாக கிடைக்கல. அதுக்கப்புறம் பிரபுபாத் புஸ்தகரை படித்ததுனால அது என்ன ஆச்சுன்னா, அவருக்கு அவங்க என்னென்ன கேள்விகள் எல்லாம் வச்சுருந்தாங்க, பல வருஷமாக வச்சுருந்தார் அவர், அந்த ஆன்சர் எல்லாமே ஒன்றா வந்துருந்து அவருக்கு கிடச்சிருக்காங்க. அவர் பக்தர் ஆகிட்டார். அவர் பக்தரான உடனே அவரோட மனைவிக்கு வந்து சொல்லியிருக்காரு. அவரோட மனைவி வந்து அழைச்சின்னு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் தம்பிக்கு போய் சொல்லியிருக்காரு. அவரோட தம்பி என்ன பண்ணார், இந்த அவரோட தம்பி சொல்லி அவர் தம்பி அவரோட மனைவிக்கு, அப்படியே அவங்களோட குழந்தைங்களுக்கு, இப்போ அவங்களோட பேரன் பேத்தி, அவங்களோட தங்கச்சி, அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்டு, அந்த ஹஸ்பண்டோட தங்கச்சி அப்படியே வளர்ந்துச்சு. அது மல்டிப்ளை ஆகிடுச்சு. கேளுங்க மாதாஜி தெரியும். அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஒரே ஒரு கீதா பாருங்க, எத்தனை பேர் இப்போ அவங்க குடும்பமே, அவங்க வந்து சம்பந்தியை கூட ஆக்கிட்டாங்க. சம்பந்தி வந்து ரொம்ப பிஸி, நம்ம மாதிரி கிடையாது. டாக்டர், அவர் டாக்டருக்கு சம்பளத்தை கொடுக்குறவர், ஒரு கிளினிக்கை நடத்துகிறார். அவர் ஆயிட்டாரு. அவரோட பொண்ணு வந்து அவருக்கு விருத்தமாக நடந்ததுனால, என்னால் இது வந்து விட்டு வர முடியாதுமா, உன்னால் ஏதாவது பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டார் அவங்கள. நான் என்னால் பண்ண முடியாது. இதில் எனக்கு கிடச்சிருக்கிற அந்த அமிர்தம், அந்த சந்தோஷம் வந்து எதுலையும் எனக்கு கிடைக்கல. அவ்வளோ பிஸியாக அவ்வளோ பிஸியாக இருந்து கூட கடைப்பிடிச்சிட்டு இருக்காரு. இது இப்போ மாயாப்பூர் போகிறாரு, அடுத்த மாதம் February கவர்மெண்டில் பரிக்கிரம் போகிறாரு. இந்த மாதிரி ஒரு கீதா பாருங்கள், பிரபுபாதோட அந்த பர்போர்ட்ஸ், அதோட திவ்யமான அந்த டிரான்சென்டென்டல் பர்போர்ட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுது பாருங்கள். இதில் நான் உண்மையாக அது உணர்னேன். அது போன பிறகு ரொம்ப யோசனை பண்ணேன் நான். எப்படி தெரியுமா, அவங்க தங்கச்சி, அவங்க பொண்ணு, அவங்க அக்கா தங்கச்சி, அப்புறம் அவங்க மனைவியோட தங்கச்சி ஒருத்தர் வந்து இருக்காரு, அவர் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறார். அவரும் இதாகிட்டார். அவரோட மாப்பிள்ளைக்கு வேலை இல்லை ரொம்ப நாளாக. அவரையும் ஒரு தடவை நீ வாடா என்கிட்ட, நம்ம கோயிலுக்கு வாடா, கொஞ்சம் நாமத்தை சொல்லு, கொஞ்சம் பக்தர் கூட சாங்கியத்தை எடுத்துக்கணும். அவருக்கு 6 மாதம் அவர் கிடச்சி, அவரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் கிருஷ்ணர், குரு பிரபுபாத் புஸ்தகம் உள்ளே போனாலே சரி. அதான் மாதாஜி நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன பிரபு ஒரு புஸ்தகம் கூட விற்க முடியாது, இன்னும் 2 தான் விற்றுட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் இங்கே சொல்கிறாரு. மாதாஜியோட கேள்விக்கு எனக்கு இங்கே ஆன்சர் பாருங்கள். டிவோஷன் 24 படிங்க, பர்போர்ட்ஸ் 24 பர்போர்ட் எப்படி ஆன்சர்ஸ் வருது பாருங்கள். நேற்று பிரபு மாதாஜி வருத்தப்பட்டாரு, என்ன பிரபு ஒரு ஆத்மா கூட வரமாட்டேன்றாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம். நான் சொன்னேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க மாதாஜி, நம்ம கடமை நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான், மீறி பகவான் பார்த்துக்குவார். அது நான் சொன்னேன், ஒரு ஆத்மா வந்து வாங்கினாங்களே, அது வராமல் நீங்கள் போயமா இருந்தால் அந்த ஆத்மாக்கு அந்த இதை கிடச்சிருக்காது. அவர் சீதா மாதாஜி அவருக்கு கொஞ்சம் வைத்தார், இவருக்கு கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அது போயிருந்தால் அவர் கூட கிடச்சிருக்காரு. நம்ம எங்கள் வீட்டில் உட்காந்துருந்தா அந்த ஒரு ஆத்மா போதுன்னு அதான் நான் சொன்னேன் மாதாஜிக்கு, ஒரு ஆத்மா போதும். பக்தி சித்தாந்த மகாராஜ் அதை சொல்கிறாரு, இத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, ஒரு நிலம் எனக்கு கிடையாது, ஒரு சந்திரன் எனக்கு கிடைச்ச போதும், ஒரு சந்திரன் வந்து பகவான் பக்தரானவே எனக்கு போதும்னு சொல்லி சொல்கிறார். வெரி குட். கீதா மார்க்கம் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப நல்லா இருக்குமா, நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன்னு மார்க் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. அந்த செய்திகள் பாருங்க, அவங்க தேடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன புரியல, நான் என்ன சொல்றது, அவங்க ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காங்க. இது உண்மை உருவில் கீதா எங்கே இருக்கு, யார் உண்மையான போனஃபைட் குரு யாரு, தக்க குரு யாரு, தக்க சம்பிரதாயம் யாரு, அதெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அதனால இவங்க மூலமாக பகவான் அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க. யாரோ ஒரு பக்தன். அதான் நான் சொல்கிறேன், நம்மளோட இதுக்கெல்லாம் நம்மளோட என்ன இது நம்மளோட கவலைகளுக்கு எல்லாமே ஆன்மீகமான கவலைகளுக்கு பகவான் ஒரு நாள் இன்னும் தேடி எங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். நம்ம டெய்லி சனிக்கிழமை இங்கே புக்ஸ் போடுறோம், யாரும் வரல, அங்கே போய் பகவான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது என்ன வைகுண்ட ஏகாதசினா அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதனால் சொல்ல முடியாது, பகவானோட லீலைகளை வந்து நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் நம்ம பண்ண சேவை என்றைக்குமே வந்து நஷ்டமே கிடையாது. அது படிங்க மாதிரி. எனது பக்தியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அறிவு எந்த நேரத்திலும் அழிக்கப்பட முடியாது. எந்த நேரமும் அழிக்கப்பட முடியாது. சிருஷ்டி மற்றும் அழிவு காலங்களிலும் கூட என் கருணையினால் உனது நினைவாற்றல் தொடர்ந்திருக்கும். பாத்தீங்க பாருங்க, கிரியேஷன், சிருஷ்டி
லயா, ரெண்டு ரெண்டு நேரத்துலையும் என்னோட இது வந்து கருணை உங்கள் மேலே இருக்கும்னு சொல்கிறாரு. நினைவாற்றல். நினைவாற்றல். எனக்கு நான் நினச்சிட்டே இருப்பேன் உங்களை. நான் சொல்லி படிங்க அது இன்னொரு வாட்டி. சிருஷ்டி மற்றும் அழிவு காலங்களிலும் கூட என் கருணையினால் உனது நினைவாற்றல் தொடர்ந்து இருக்கும். தொடர்ந்து இருக்கும். அந்த டைம்ல கூட தொடர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண பக்தி சேவை என்னைக்குமே வந்து அழியாது. நெக்ஸ்ட் படிங்க அப்படியே. ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட் எழுதிருக்காரு பகவத்கீதால. அது கண்டினியூ. பரமபுருஷ பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு ஒருபோதும் வீணாவதில்லை. பரமபுருஷர் நித்தியமானவர் என்பதால் அவரது தொண்டிலோ அல்லது அவருக்கு சம்பந்தமுள்ள வேறெதிலோ உபயோகிக்கப்படும் அறிவும் நிரந்தரமானதாகும். நிரந்தரமானது. பிறவிதோறும் பரமபுருஷருக்கு செய்யும் இத்தகைய பக்தி தொண்டு திரட்டப்பட்டு பக்தன் முழு பக்குவத்தை அடையும் பொழுது அவனது மொத்த சேவையும் கூட்டப்பட்டு பரமபுருஷ பகவானின் சகவாசத்தில் நுழைவதற்கு அவனை தகுதியுள்ளவனாக ஆக்குகிறது. பார்த்தீங்களா, நம்ம பண்ற பக்தி தொண்டு வந்து என்னைக்குமே நிறைய பேர் கேட்குறாங்க, பிரபு அந்த டைம்ல நான் ஐசியூவில் இருப்பேன் பிரபு, எப்படி பிரபு எனக்கு அந்த மாதிரி பகவானோட என்ன ஸ்மரணை வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது என்ன பண்ணுது, நம்ம பண்ண அந்த பக்தி தொண்டு பாருங்க, அது வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணி வச்சிருப்பார் பகவான். எல்லாமே கால்குலேட் பண்ணி இத்தனை நாள் இத்தனை வருஷம் என்ன ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த ஹோம்ஒர்க் எல்லாமே அப்போ போய் நம்மளுக்கு அந்த ஞாபகத்தை கொடுப்பார் பகவான். அந்த நம்ம உடல் விடுற டைமில் பகவான் வந்து நம்ம செஞ்ச அந்த புக் டிஸ்ட்ரிபியூஷனு, நம்ம வந்து இந்த சத்சங்கம், நம்ம பண்ண அந்த இது என்ன உற்சவாசு, ஜென்மாஷ்டமி, கோவர்தன் பூஜா, அப்புறம் புக் டிஸ்ட்ரிபியூஷனு, அப்புறம் பானிஹட்டிக்கு போனது, எத்தனை தடவை அங்கெல்லாம் போனால் நம்ம என்ன பண்ணுவோம், யாரை பற்றி நம்ம பேசுவோம், பகவானை பற்றி தான் பேசுவோம். அதெல்லாமே ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காரு. எல்லாம் கணக்கு போட்டு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி கரெக்டாக ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காரு. இப்போ பேங்க்கில் நீங்கள் போனால் லோனுக்கு அப்ளை பண்ண என்ன பண்ணுவாங்க, ட்ராக் ரெக்கார்டு வச்சுருப்பாரு. நீ யார்கிட்ட லோன் வாங்கியிருக்க, எங்கே லோன் வாங்கியிருக்க, நீ எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் வச்சுருக்க, நீ எவ்வளோ எத்தனை இஎம்ஐ கட்டிருக்க, எல்லாம் அந்த மாதிரி பக்காவாக ட்ராக் வச்சுருக்காரு பகவான். அதனால் எந்த விதமான நம்ம பண்ணுற பக்தி சேவை அழியவே அழியாது, எந்த காரணத்தை கொண்டு அழியாது. அதான் நாரதமுனி பண்ண அந்த பக்தி சேவை எல்லாமே அவங்கள காப்பாற்றிட்டு இருக்கு. இப்போது அவங்க தர்ஷனம், பகவான் தர்ஷனம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஆனால் நம்மளுக்கு எப்படி தருவாங்க தர்ஷனம். இப்போ நாரதமுனி வந்து உயர்ந்தமான பக்தர், அவர் வந்து 12 மகாஜன் ஒருத்தர், அவர் 12 மகாஜன் ஒருத்தர். நம்ம அப்படி கிடையாது, நம்ம துராத்மா, நம்மளுக்கு அந்த தகுதியே இல்லை. அப்போ நம்மளுக்கு எப்படி கொடுப்பார் பகவான் இப்போது கலியுகத்தில் பக்தி சேவை எப்படி கொடுப்பார் நம்மளுக்கு, எப்படி நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம். ஓகே, சத்சங்கத்தில் போய் எப்படி எந்த உருவத்தில் நம்மளுக்கு வந்து பகவான் தரிசனம் கொடுப்பாரு. பாகவதம் வேற, வெரி குட். இல்லை, நான் கேட்குற கேள்வி வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாரதமுனிக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் தரிசனம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் கிளம்பி என்ன பண்ணார், அவரோட ஆர்வத்தை பார்த்துட்டு, அவரோட இது துன்பத்தை பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணார், வாச்சா பை வேர்ட்ஸ், வாக்குனால வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு எப்படி தரிசனம் கொடுப்பாரு பகவான், அதான் பக்தர் மூலமாக கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு பக்தர் மூலமாக. ஓகே ரைட், ஓகே, எல்லாமே கரெக்டு. நம்மளுக்கு எப்படி கொடுப்பாரு, கலியுகத்தில் எப்படி கொடுப்பாரு நம்மளுக்கு. நம்ம பண்ற நாமத்துல அந்த நாமத்து மூலமா நம்மளுக்கு வந்து தரிசனம் கொடுக்குறாரு. ஏன்னா நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே இல்லை. அதுதான் அந்த நாமத்துல அந்த அளவுக்கு வலிமையான ஒரு சக்தி இருக்கு, ஏன்னா நாமத்து மூலம் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளால வந்து பகவானை டைரக்டா துருவ மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், நாரதமுனி பார்க்குற மாதிரி நம்ம அந்த மாதிரி தகுதி நம்மளுக்கு இல்லை. அதனால நம்ம நாமத்தை பண்ண அதனால தான் நான் இந்த உபதேசாமிரத்தில் அந்த கிளாஸ் அந்த 3 வகுப்பு எடுத்த நாமத்தை பற்றி. ஏன்னா அவித்யா நம்மளுக்கு இருக்கிற அந்த இக்னோரன்ஸ்னால நம்ம நாம வந்து ருச்சியாக இல்லாமல் இருக்குது. நம்மளுக்கு காரணம் அதுதான், நம்ம இக்னோரன்ஸில் இருக்கிறோம். நானும் இன்னும் உடல்ன்ற இதில் இருக்கிறோம், கான்சியஸ்னஸில் இருக்கிறோம், அந்த உணவில் இருக்கிறோம். அதனால தான் நம்மளால் அதை சுவிக்க முடியல, அந்த ருச்சியை நாம ருச்சியை சுவிக்க முடியல. அதனால அந்த நாமத்தை நாம ருச்சி. அதனால் நாமத்து மூலமாக, அதனால தான் வாச்சா, வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸ். அதனால் பகவான் வந்து நம்ம நேராக கொடுக்கணுன்றது அவசியமே கிடையாது. அவர் அந்த நாம சேவை பண்ண என்ன ஆகுது, அதனால தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது. அதனால தான் நாம சங்கீர்த்தனம். எப்படி நாம சங்கீர்த்தனம் எப்படி இந்த பாருங்க, நம்மளே மறந்துட்டோம். நாங்கள் மூணு கோயிலுக்கு போனோம், டோட்டலாக மறந்துட்டோம். புதுசாக வந்தவங்க, பழசாக வந்திருக்கோம், பழைய டிவோட்டிஸு, சின்ன பசங்க கேளுங்க, என்ன ஆடி. ஒரு சின்ன பையன் பாருங்க, இவ்வளோதான் நம்ம மாதாஜியோட பேத்தி அளவுக்கு தான் இருக்கான், என்ன குதிக்கிறான் தெரியுமா. அந்த சங்கீர்த்தனம் சொன்னாலே போதும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே எல்லாருமே, ஒருத்தர் இல்லாமல் எல்லாருமே டான்ஸ். அதனால தான் நான் சத்சங்கத்துக்கு வர சொல்கிறேன். ஏன்னா
நம்ம கோடிக்கணக்காக பணத்தை கொடுத்த கூட 55 பேரை நம்ம வந்து ஒரு இடத்த சேர்க்க முடியாது, 15 பேரை நம்ம சேர்க்க முடியாது, ஏன் 10 பேரை கூட நம்ம சேர்க்க முடியாது. ஏன்னா ஆளுக்கு வகை வகையான என்கேஜ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு என்ன, எனக்கு தான், எல்லாருக்குமே தான். நல்லது கெட்டது நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம இல்லறவசி ஆகிட்டோம், நம்ம குரோசர் ஆகிட்டோம் நமக்கு. ஏன்னா அது அந்த அந்த இது அப்படி நம்மளை தூக்குது அப்படி. ಅದಕ್ಕೆ ಅವ್ರು ನಮ್ಗೆ ಕರ್ಕೊಂಬಂದಿದೆ, ಅದಕ್ಕೆ ಅವರು. ಯಾಕಂದರೆ ಅಲ್ಲಿ ಯಾರು ಹೇಳಿದ್ರೂ ಹಿಂಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ஒரு ஊக்கம், ஒரு லீடர் அப்படின்னா, ஒரு பிரச்சாரக்கர், ஒரு பக்தர் அப்படின்னா அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக அதை வந்து எப்படி ரசிக்கிறாருன்றது அவங்களுக்கு வந்து தெரிய வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஓ இப்படியெல்லாம் இருக்கா பக்தியில் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்க அது உணர்வாங்க. அவங்க பிரபுபா சொல்வார், நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் குரூப்பில், ஒரு லீடர் ஷுட் பி ஆல்வேஸ் எந்தூசியாஸ்டிக், உற்சாகமாக இருக்கணும். இப்போ நானே சோர்ந்து போய் ஏதோ பண்ணுங்க உங்களால் முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? இவனே அப்படி இருக்கான், இப்போ புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கான், ப்ரோ இந்த புக்கு வாங்கிக்கோங்க சார், ரொம்ப நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னா, நீங்கள் படிச்சிருக்கீங்களா, ஏன் உங்கள் மூஞ்சி அப்படி இருக்குன்னு சொல்லி அவன் கேட்பான் இல்லையா? ஒரு சார் இது வாங்கிக்கோங்க சார், நான் வந்து சந்தோஷப்பட்டிருக்கேன் சார், நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எத்தனையோ கவலை இருக்குது சார், அதெல்லாமே விட்டு இது படித்ததுனால எனக்கு நான் உதயபூர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து எனக்கு எத்தனையோ கவலை இருக்குது, எல்லா மனைவி கிட்ட கவலை இருக்குது, குழந்தைங்கக்கிட்ட கவலை இருக்குது, சமுதாயத்தில் கவலை இருக்குது, பணம் கவலை இருக்குது, எல்லா கவலையும் என்கிட்ட இருக்குது சார். ஆனால் இருந்தாலும் இது படிக்கிறதுனால எனக்கு இல்லாத சந்தோஷம் வருது சார் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் எப்படி என்ன சொல்லுவாங்க அவங்க? ஓ இத்தனை கவலை இருந்து கூட இது படித்ததுனால, இந்த ஔஷதம் எடுத்ததுனால என் நோயெல்லாம் குணமாகுதுன்னு சொல்லி ஒரு நல்ல அவங்களுக்கே ஒரு இது வந்துடும், ஒரு என்ன கான்ஃபிடென்ஸ் வந்துடும். உடனே டக்குன்னு வாங்குவாங்க. பிரபு சொன்ன மாதிரி, மாதாஜி சொன்ன மாதிரி, கீதா மாத்தியம் சொன்ன உடனே டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. அதில் என்ன இருக்குது? கங்கை நதியில் போய் நம்ம குளிச்சா கூட அந்த அளவுக்கு இது கிடையாது, சமானம் கிடையாது. இப்போ கீதை ஒரு நாள் நம்ம படிச்சுட்டு இருந்தால் ஒரு நாள் நம்ம கீதையில் வந்து குளிச்சுட்டு வரோன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அது புரிதல் இருக்குது கீதா மாதத்தில். அதான் சிவா சொல்கிறார் பார்வதியை டெய்லி கேட்குறாரு, பாகவதம் கேட்குறாரு, பகவத்கீதா கேட்குறாரு. இன்னொரு மாதாஜி புக்கு வாங்கி வச்சிருக்காங்க, நான் போய் இனிமேல் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றாங்க. அவங்க வாங்கி வச்சிருக்காங்கன்றவங்களுக்கு என்ன சொல்றீங்க தெரியுமா? நீங்கள் இந்த கீதையை எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் குரோ பிரேஷத்துக்கு, பர்த்டேக்கு அதெல்லாம் கொடுத்தா உங்கள் சம்சாரத்துக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் பரிவாரத்துக்கு நிறைய புண்ணியம் வரும்னு சொல்லுங்கள். பக்தி வருதுன்னு சொல்லாதீங்க. புண்ணியம்னா ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு, விருப்பம் அவங்களுக்கு, புண்ணியம்னா ரொம்ப விருப்பம், நிறைய புண்ணியம் வருதுன்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னால் என்ன ஆகும்? நீங்கள் கிஃப்டாக கொடுங்க. நீங்கள் கொடுக்குறதுனால உங்கள் பரிவாரத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சால்வ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் கிருஷ்ணரை அவருக்கு கொடுக்குறீங்க, அதனால கண்டிப்பாக வந்து அது நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கன்வின்ஸாக இருக்கணும். நான் சும்மா ஏதோ அவனை புக்கு வாங்குகிற அளவுக்கு அவனை சமாதானப்படுத்தணுன்ற மாதிரி நம்மளுக்கு உத்தேசம் இருக்கக்கூடாது. உண்மையாக நம்மளுக்கு ஆயிருக்கா இல்லையோ, நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா இல்லையோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம உணரணும். உணர்வுபூர்வமாக நம்ம பக்தி சேவை செய்யணும். அப்போ தான் அவனுக்கு அந்த இது வரும். எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான், எனக்கு அந்த கன்விக்ஷன் இருந்தால் தான், எனக்கு சம்மத்தம் இருந்தால் தான் அவன் வந்து நம்மக்கிட்ட வாங்குவான். நம்மளுக்கு சம்மத்தம் இல்லைன்னா, நான் இது புக்கு வாங்க விற்றா போதும்ப்பா, எனக்கு ஸ்கோர் வரணும், நான் இத்தனை புக் விற்றேன், நான் அத்தனை புக் விற்றேன், நான் தான் டாப் ஸ்கோரர், அப்படி அந்த உத்தேசத்தில் நம்ம பண்ணக்கூடாது. எப்படியாவது இவங்களை பக்தர் ஆக்கணும். நம்ம அடையிற அந்த சந்தோஷத்தை, நம்ம ருசிக்கிற அந்த சுவையை வந்து இவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு உத்தேசத்தில், அந்த எண்ணத்தில் அதை நோக்கி நம்ம போனால் உண்மையாக அவங்க வாங்குவான். நம்மளுக்கு ஒரு ஆத்மா போதும், இத்தனை புக்ஸ் விற்றோன்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரே ஒரு கீதா பாருங்கள் எத்தனை பேரை சேஞ்ச் ஆயிருக்கு, ஒரே ஒரு கீதா. இந்த மாதிரி இது நான் ஒன்று சொல்ல, பல பக்தர்கள் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்காரு. பல பக்தர்கள். ஒரு பக்தர் வந்து பாம்பேக்கு போனார், ஒரு பகவத்கீதாவை ப்ரெசென்ட் பண்ணார். அந்த ஃபேமிலியில் அவர் வந்து ஹெட் மாஸ்டர். அவர் மட்டும் அந்த பகவத்கீதை வாங்கி வீட்டில் எடுத்து போய் வச்சார். அவர் மனைவி படித்தார். அதுக்கப்புறம் இவர் அந்த மனைவி என்ன பண்ணார், புருஷன்கிட்ட கொடுத்துட்டு நீங்களும் கொஞ்சம் படிக்கன்னு சொல்லி கொடுத்தாரு. 2 பேர் படித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன் அவன் படித்தான், மருமகள் படித்தான், அந்த பையனோட தம்பி அவன் படித்தான். அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி படித்தாங்க. அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, ரெட்டி ஃபேமிலி, எல்லாருமே பக்தர் ஆகிட்டாங்க. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, கிருஷ்ண பலராம் இது ராதா என்னது என்னது நம்ம டிடிஸே ராதா இல்லை ராதா பங்கராய்க்கு பக்கத்தில் இப்போ சேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் பக்கத்தில் இருந்து சேவ் பண்ணுறாரு, அலங்காரமெல்லாம் பண்ணுறாரு. அவங்க வீடே கிட்டே போயிட்டாங்க, கோயில்கிட்டே போயிட்டாங்க, வீடை விட்டு பகவான்காகவே கிட்ட போயிட்டாங்க. அவங்க பசங்க எல்லாருமே பக்தராயிட்டாங்க, அவங்க தங்கச்சி பக்தராயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கீதா, ஒரு சாங்கித்யத்தில் வந்து அவங்க இது பங்கேற்றுக்கிட்டால் போதும், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும், டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும், தாம் ஆகிடும்.
பாருங்கள், நிறைய பக்தர்கள் இப்போ கோயில்கிட்ட போயிட்டாங்க அங்கே சேவை பண்ணிட்டு. ஏன்? அந்த ஆசையை வளர்த்த நம்மளுக்கு என்ன ஆகுது? பௌதிகமான ஆசைகளை வந்து யாரும் நிறுத்தவே முடியாது. நிறைய இருக்கும் நம்மளுக்கு ஆசைகள். ஒரு ஆசை வந்தால் இன்னொரு ஆசை அப்படியே வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு குளத்தில் வந்து ஒரு கல் போட்டால் என்ன ஆகும்? ஒரு சர்க்கிள் வராது, பல வட்டங்கள் வரும். அந்த மாதிரி அந்த ஆசை வந்து வளர்ந்துட்டே போகும். அது எப்படி நம்ம அதை வந்து தவிக்கணும் அப்படின்னா, இந்த ஆசைகளை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். பகவானுக்கு சேவை பண்ணுற ஆசை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். நாளைக்கு ஒன்றும் இல்லை. அந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்மளை என்ன ஆக்கும்னா, நம்ம அகங்காரத்தையும் நம்ம அகத்தை வந்து போட்டு மிதிச்சிடும். அது நீ எப்பேற்பட்ட இவனாக இருந்தது. இப்போ மாதாஜி சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க வந்து ரொம்ப உயர்ந்தமான ஒரு இதில் இருக்காங்க. மாதாஜி சொன்னது கரெக்டு. அவங்களோட இவங்க பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ரொம்ப உயர்ந்தமான ஒரு ஸ்தானத்தில் இருக்காங்க. அப்படி நீங்கள் பார்த்தா ஃபோர்டு கம்பெனி நீங்கள் வாங்கியிருக்கீங்களா காரு, அந்த ஓனர் வந்து டாப் 10 கர்நாடகா பெங்களூரில் மட்டும் இல்லை, உலகத்தில் டாப் 10 அவர் எப்படி தெரியுமா? இப்படி இருக்கார் எங்கள் குருமராஜ் கிட்ட, பிரபுபாதர் கிட்ட இப்படி சேவை செய்கிறார். இப்போது 150 கோடி கொடுத்துருக்காரு சுதர்சன் சக்கரத்துக்கு மட்டும். இதுக்கு எல்லாம் மாயாப்பூரில் டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டோரியம் 800 கோடியாவது நானே கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். 800 கோடியாவது நானே கொடுத்து. இல்லை எல்லாரும் எல்லா பக்தர்களுக்கும் அதுக்கு வந்து பங்கு வரணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி மேனேஜ்மெண்ட்டு எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு இருக்காரு. ಇವಾಗ ಏಪ್ರಿಲಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಏಪ್ರಿಲಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ. 16,000 ರೂಪಾಯಿ ಯಾರನ್ನ ಬರೋಂಗಿದ್ರೆ ಬನ್ನಿ. ನಾನು ಹೇಳೋದು ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ಟೆ ನಿಮಗೆ. 16,000 ரூபாய் ஏசியில் போகிறோம். 3 டயர் ஏசியில் 16,000 ரூபாய் ஒரு டிக்கெட்டு. எல்லாமே அவங்களுக்கு தான். அது ஒரு தூய்மையான பக்தர் கூட நம்ம போயிட்டுருக்கோம். அவர் வந்து அவரோட சர்வீஸ் என்ன தெரியுமா? சுற்றிட்டே இருக்கிறது தான். பிரச்சாரம் சுற்றுறது தான். அவர் கூட நம்ம போயிட்டுருக்கோம். 16,000 யாரும் வர மாதிரி இருந்தால் வாங்க. அப்படியே டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டோரியம் கூட அப்படியே காமிச்சிடுறோம். அது புதுசாக கட்டிருக்காங்க கோயில். அது நரசிம்மர் வந்து பிரதிஷ்டை பண்ணியாச்சு. மோஸ்ட்லி 2026 இதாகிடும் நினைக்கிறேன். இனாகரேஷன் ஆகிடும். பண்ணிட்டாரு. அதனால் நம்ம வந்து ஏங்கணும். இப்போது எனக்கு பணம் இல்லை ஒருத்தர், 2வது வந்து எனக்கு பணம் இருக்குது ஆனால் போகிறதுக்கு டைம் இல்லை, 3வது வந்து இவன் ஒரு பெரிய குறுக்கு, அவன் ஒரு எனக்கு பெரிய அதெல்லாம் போட்டு நீட்டாக தேய்ச்சிடுவார் பகவான். உங்களுக்கு ஆசை இருக்கா? வரதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கா? என்னை பார்க்குறதுக்கு, என் பக்தரை கூட வந்து சேவை பண்ணுறதுக்கு, சத்சங்கத்தை எடுத்து உங்களுக்கு ஆசை இருக்கா? எனக்கு வந்து 99.100% நம்மளுக்கு ஆசை இல்லைன்னா கூட நம்மளுக்கு இது என்னது அப்டக்கிள்ஸ் தடங்கள் இருந்தால் கூட பரவாயில்ல, நீட்டாக வேரோடு எடுத்துடுவார். ஒன்றும் இல்லை. நம்ம நேத்தாப்பாக்கு காலையில் நைட்டு போகிறேன், காலையில் சொல்கிறேன் இருங்க பரவாயில்ல, இல்லை அது வேற விஷயம். இல்லை காலையில் சொன்னேன், என்ன பிரபு ஒன்று சொல்லக்கூடாதா? ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் ஒரு இது இருக்குல்ல, ஒரு பொறுப்புன்றது இருக்கு இல்லையா. உடனே டக்குன்னு வந்துட்டாரு, ஆடினாரு. அவர் எந்த வாழ்க்கையிலே ஆடல. நம்ம கார்த்திக் பிரபு எப்பவும் பார்த்துட்டு வீடியோ இது கேமரா எடுத்துட்டு இருப்பாரு. இன்னும் ஆடினாரு. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு பெரியம்மா வயசாகிட்டு இருக்கு, அவரு ஆடுறாரு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நாமத்தோட அந்த பவர், அந்த நாமம், அந்த யாரு நம்ம பலராமர் அப்படியே தூக்கி விடுவார் நம்ம மேலே. பலராமர் மிருதங்க நம்ம அடிச்சு அந்த கருத்தால் ஆச்சாவே நம்ம என்னால் உட்காரவே முடியாது. நரசிம்ம ஜெயந்தி வரைக்கும் போகக்கூடாது. இன்னைக்கு என்ன பார்க்குறோம், நாளைக்கு என்ன பண்ணுறோம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு நாள் நரசிம்ம ஜெயந்தி ஆகணும். அதுதான் நம்மளோட. அது போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஆகாது வேலை. இன்றைக்கி என்ன நம்ம பண்ணுறோம், நாளைக்கு என்ன பண்ணுறோம், அதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பிரச்சாரத்துக்காக பக்தர்கள் வந்து கால் பண்ணுறதுக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் கரெக்டாக வச்சுக்கணும். எல்லாருமே நீங்கள் வரீங்களோ வரதில்லையோ வேறு விஷயம். ஃபோனை வச்சு ஒரு ஆன்சர், அவ்வளோதான். எஸ் ஆர் நோ, அவ்வளோதான். அது வந்து நீங்கள் நல்ல மாதிரி எல்லாமே அமக்கலமாக செய்கிறாங்க சர்வீஸு. அவருக்கு ஃபோனை தான் பிடிக்காது. ரொம்ப நல்லது தான், அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் ஏன்னா நான் எத்தனோ வாட்டி எவ்வளோ வைராக்கியத்தை பார்த்துருக்கேன். இந்த வைராக்கியத்தை வந்து அதுக்கு வளர்த்துட்டு இருக்கேன். இதில் விட்டுறணுன்ட்டு, ஏன்னா விட முடியல. ஆனால் டக்குன்னு அப்படி விட்டுறாரு. ஆனால் இல்லை சொல்கிற பாருங்கள், அதான் சொல்கிற பாருங்கள். ஆனால் பக்தர்கள் ஃபோன் பண்ணால், எந்த பக்தர்களாக இருந்தோம் ஃபோன் பண்ணால் வேலை ஜாஸ்தியாக இருக்கலாம், வேலை கம்மியாக இருக்கலாம், ஃபோன் எடுத்து இல்லை பிரபு வர முடியாது, இல்லை மாதாஜி வர முடியாது, அவ்வளோதான். எங்களுக்கு ஒரு ஆசை பக்தர்களை கூட்டிகிட்டு போய், இல்லை ஒரு நிமிஷம் எல்லா பக்தர்களும் கூட்டிகிட்டு போய்
தூய்மையான பக்தர்கள் நடுவில் ஒன்றுன்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசை. அது பார்க்கறதுனால என்ன ஆகுது, நமக்கு உற்சாகம் வருது. ரூபகோசம் என்ன சொல்லியிருக்காரு, உற்சாகா நிச்சயா தைரியா, இதெல்லாம் எப்படி வருது நம்மளுக்கு வீட்டில். இப்போ பார்த்தாலும் நம்ம வேலை செய்து 15 வருஷம் அப்போ 23 நாள் போயிட்டு வரலாம் కన్నడ చెప్పండి కన్నడ. సో அப்படி అందరికీ అన్ని లాంగ్వేజ్ అర్థమవుతుంది, అందరికీ అర్థమవుతుంది. ஸோ அதனால் ஒரு உற்சாகம் நம்மளுக்கு வேணும். நம்ம வந்து ஸோ எப்பவும் அதே மாதிரி இருந்தால் நம்மளுக்கு பக்தியில் வந்து ஒரு இது வராது. அதனால் வயசாகி எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய எல்லாருக்குமே இருக்குது. இருந்தாலும் அவரை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு என்ன புத்துணர்ச்சி வந்துடும். வா என்ன ஆடுறாங்கப்பா பக்தர்கள், என்ன மயங்கிடுறாங்க அப்படியே. நாளைக்கு ரத யாத்திரைக்கு வந்து பாருங்கள் எப்படி ఆడறாங்கంటే దీంట్లో కోరమంగళ ఇస్కాన్ పోమంట పోతా ఉన్నాము వచ్చేటారు అన్న మీరు. దానికే మీకు పొద్దునే ఫోన్ చేస్తుంది, మీరు చేయలేదు. ನಾಳೆ 1 ಗಂಟೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ ಹುಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಪ್ರಭು ಏನೋ ನಿಮ್ಮ ಸಪರೇಟಾಗಿ ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಬೇಗ ಬಂದರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. அது ஏன் ரதயாத்திரை வர சொன்னால் அந்த ஹோலி நேம்ஸ் அந்த நாமத்தை வந்து அவங்க கீர்த்தன் பண்ணும்போது நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ಅದು ಸ್ಯಾಂಪಲ್ಲೇ ನಿಮಗೆ, ನೀವು ನೋಡಿರೋ ಸ್ಯಾಂಪಲ್. ನಾಳೆ ಬನ್ನಿ ಹೆಂಗಿರುತ್ತೆ ನೋಡಿ, ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. அந்த ஏன்னா பக்தர்களோட எல்லா இதையும் நெறிஞ்சிட்டு இருக்கும், பக்தி நெறிஞ்சிட்டு இருக்கும். அந்த டைமில் அவங்களோட வாழ்க்கையை பற்றியே கேர் பண்ண மாட்டாங்க. எத்தனையோ பேர் சர்ஜரி ஆனவங்களாம் முந்தானே ஆடிட்டாங்க, ஆப்ரேஷன்லாம் ஆயிருக்கு, அவங்களுக்கு கேர் பண்ணல, அவங்க கேரை பண்ணல அதை பற்றி. ஒரு அம்மா 80 வயசு, அந்த அம்மாவுக்கு ஏறிட்டாங்க மேலே ரங்கநாதர் பார்க்குறதுக்கு. கேளுங்க, ஸ்லோவாக ஏறிட்டாங்க, டக்க டக்க. மாதாஜினாலையும் ஆறுது, அவரு ஏறிட்டாரு. ஏன்னா பக்தர் ஒருத்தர் பார்த்து அந்த பக்தர் இந்த பக்தர் போகிறாரு. மாதாஜிக்கு உடம்பே சரியில்லை. மாதாஜி வாலண்டியர் வந்து சொன்னாங்க, நான் புக் டிஸ்ட்ரிபியூஷன் போகிறப்ப எனக்கு புக்ஸ் கொடுங்கன்னாரு. ஏன்னா இவங்கெல்லாம் நல்லா ஆழ்ந்து போயிட்டுருக்காங்க இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷனில். வருஷம் 25 வருஷமாக அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு நாள் தவறாமல். அது மட்டும் இல்லை, எல்லா சர்வீஸும் பண்ணியிருக்காங்க. அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, ஃபண்ட் அந்த அளவுக்கு ட்ரைனிங் அந்த குருமாஜ் பக்தர்கள் எல்லாம் கொடுத்துருக்குது. எல்லாம் ஒருத்தர் மட்டும் ஒரு சர்வீஸில் மட்டும் அப்படி இருக்கிறது இல்லை, மாற்றி இந்த பேங்க்கில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பேங்க்கில் ஒரு நாள் ஒருத்தர் கேஷியருக்கு போவார், அவர் இல்லைனா இன்னொருத்தர் அக்கௌண்டன்ட் போவார். இந்த மாதிரி மாற்றி சர்வீஸ். அதான் சொல்கிறாரு, ஒரு பக்தர் வந்து 100 கர்மங்களுக்கு சமானமா. எங்கள் குருமராஜ் சொல்கிறார், ஒரு பக்தர் வந்து 100 கர்மங்களை வந்து மேனேஜ் பண்ணுவாங்களா. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி, இன்டெலிஜென்ஸு, தூய்மையான அந்த பக்தி இருக்கிறதுனால யாரை வேணாலும் ஹேண்டில் பண்ணுவாங்க, ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போக ஆஃபர் பண்ணுறதுக்கு வந்து சும்மா அப்படி பண்ணிட்டு பிரபு பிரபு நம்ம வந்து கொடுக்குறதே பிரசாதம் தான் பிரபு. அந்த பிரசாதத்தில் தூய்மை இல்லைன்னா முடியாது. ನನಗೆ ಮತ್ತೆ ಆಫರ್ ಮಾಡಿದೆ ಒಳ್ಳೆ ಹೋಗಿ நான் போய் அதை வாங்கிட்டு நீங்கள் பண்ணாதீங்க நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி துளசி எல்லாம் வாங்கி அப்படியே பண்ணிட்டு ப்ரோ பண்ணாரு. எனக்கு அந்த பழக்கம் இல்லை ப்ரோ, நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்க நான் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்படி ஏன்னா அங்கே அவர் பகவான் இருக்கிற அந்த இதை ப்ரெசன்ஸை நம்ம ஃபீல் பண்ணணும், व्यक्तित्वமாக நம்ம ஃபீல் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஆசை வளரும் அவர் மேலே. அந்த ஆசை வளர்றதுக்கு காரணம்னா நாளைக்கு நம்ம ஏங்கணும். அந்த பகவான் இல்லாத அந்த செப்பரேஷனை வந்து நம்ம ஏங்கணும், அந்த விரகபாவத்தை நம்ம ஏங்கணும். விரகபாவம் கூட 3 வகையான விரகபாவம் இருக்குது. ஒன்று பகவான் இல்லாத நம்ம பக்தி பண்ணுறது. 2வது விரகம் எப்படின்னா, பகவான் ஐயோ போயிட்டாரே, அரே கிளம்பிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏங்குறது, கிளம்பிட்டாரே அப்படின்னு சொல்லி ஏங்குறது. இது 3வது வந்து அந்த விரகத்தை வந்து எடுத்து சொல்கிறாங்க. விரகத்தை வந்து பகவான்கிட்ட எப்படி விரகமாக இருந்தாங்க அதை எடுத்து சொல்லுவாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஃபீலிங்ஸை. அதுதான் 3வது விரகம். இந்த மாதிரி 3 வகையான விரக பக்தி இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பாகவதம் வந்து நமக்கு ப்ரீச் பண்ணுது, பயங்கரமாக நமக்கு பாகவதம் டீச் பாருங்கள். சொல்கிறார் பிரபுபாதர், நீங்கள் பண்ண பக்தி என்றைக்குமே வந்து இது அலையாது. எல்லா பக்தி தொண்டும் வந்து கேல்குலேட் பண்ண நம்ம மறந்துடுறோம், ஆனால் அவர் மறக்கிறது இல்லை. இங்கே இந்த மதுரையில் வந்து காலமேக பெருமாள் நரசிம்மரா பெருமாளா பெருமாள் ஓகே. அவர் அந்த கோயிலில் ஒரு அர்ச்சகர் இருக்கார். அந்த அர்ச்சகர் வந்து அவருக்கு குழந்தைகள் இல்லை. குழந்தை இல்லாத என்ன பண்ணாங்க, இன்னொரு இந்த ஆண்டாள் என்ன மாதாஜி ஆண்டா இது ஆழ்வார் பாதம் சொல்லி ஒரு இடம் இருக்கு இல்லையா, திருநெல்வேலி கிட்ட போகிற வழியில் ஆழ்வார் திருநகரி. அந்த இடத்துல ஒரு அர்ச்சகர் இருக்கார். அவருக்கு வந்து 4 பசங்க. அந்த 4 பசங்களை 4வது பையனை இவர் தத்து எடுத்தார். எங்கே, இந்த காலமேக பெருமாள் கோயில் இருக்கிறவர். அவரை எதுக்காக தத்து எடுத்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பகவானுக்கு யாரும் தொண்டு பண்ணுறவங்க யாருமே இல்லை, அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தட்
அதுக்காக அவர் வந்து அவரை வந்து தத்தெடுத்து அவங்கள வந்து இந்த பொறுப்பை உனக்கு வந்து நான் ஒப்படைக்கிறேன், எப்படியாவது பகவானுக்கு நான் எப்படியெல்லாம் கைங்கரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த கைங்கரியம் எல்லாமே நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒப்படைச்சிட்டு அவர் இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் பண்ணிகிட்டே இருக்கார் அவர். நம்மளாம் எதுக்கு தத்தெடுத்துக்கிறோம்? பௌதிக உலகத்தில் பணத்துக்காக, குழந்தைங்க இல்லைன்றது இதுக்காக நம்ம தத்தெடுக்கிறோம். எத்தனோ பேர் பக்தர்களே உங்களுக்கு தெரியுமா தெரியுது, பக்தர்கள் எடுத்திருக்காங்க தத்து. ஆனால் ஏதோ ஒரு பாதுகாப்புக்காகவோ எதுக்கோ ஒரு இதுக்காக எடுத்திருக்காரு. இதுக்காக எடுத்துக்கிறது இப்போ நான் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்காக அது தத்தெடுத்துருக்காரு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து பகவான் மேலே ஆசை, ஆசக்தி, அபிலாஷை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதான் எங்கள் நாரதமுனி சொல்கிறாரு, ஏங்கணும் பகவானுக்காக. நம்ம நாமத்து மூலமாக நம்ம வந்து பகவான் ஏங்கலாம். நாமத்து மூலமாக சிரமம் ரொம்ப விசேஷமா அது. இது மோகினி அவதாரம், அங்கே பகவான் மோகினி அவதாரம். யாரு? புலஸ்தர முனிக்கு அவர் வந்து காட்சி கொடுத்துருக்குறாங்க. ஆமாம் ஆமாம் கரெக்ட். புலஸ்தரோட பையன்தான் அகஸ்தர் அவர். ஸோ அந்த இவர் யார்? அவர் குபேரன், ராவணன், இவரெல்லாம் அவங்களோட குழந்தைங்கள் தான். அவங்க அந்த குழந்தைங்கள் தான் விதரன். இது யார்? விபீஷன். ஸோ இப்படி அந்த இதுக்காக தத்தெடுத்துக்காரு பாருங்க, பெருமாளுக்கு சேவை பண்ணுறதுக்காக தத்தெடுத்துருக்காரு. அங்கே போனால் கோயில் எவ்வளோ பெருசாக இருக்குது. அழகானந்த பெருமாள் பார்த்தோன்னே இப்படியெல்லாம் கட்ட முடியுமா? இப்போ ஒரு தூணு கட்ட முடியாது நம்மளால், ஒரு தூணு ஸ்பர்ஷ பண்ண முடியாது ஒரு தூண், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ரங்கநாதன் ரங்கநாதன் திரிவிக்ரமா ஆதி திரிவகம் போக முடியல, அது டைம் ஆயிடுச்சு. இது சிங்கவர்மத்தில் 24 அடி ரங்கநாதர் பெருசாக இருக்காது. என்ன அழகாக இருக்காது தெரியுமா? பாறையிலே வந்து செதுக்கி இருக்குது. பாறையிலே அந்த ராக்கு என்ன சொல்கிறீங்க? பாறையை வந்து குத்தி ட்ரில்லிங் பண்ணி செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் செதுக்கிறதுக்கு வந்து பக்தி இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா ஒரு போதும் கூட பண்ண முடியாது. ஒரு நூலை கூட வந்து டச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பெருசு. இன்னும் நம்ம திருவனந்தபுரம் போனால் 3 இதில் பார்க்கணும், 3 வாசலில் பார்க்கணும். இங்கே ஒரே வாசல் பிரகலாதர் கூட அங்கே இருக்கார். அவர் பாதர்கிட்ட பிரகலாதர், லக்ஷ்மி, கருடர், பிரம்மா எல்லாரும் இருக்கார். எல்லாத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குது. இந்த ஆழ்வார் கோயிலில் இது கட்டுறவங்க எல்லாம் ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த சம்பந்தம் அரசர்கள் பாருங்கள் எப்படி இருக்காங்க. அரசர்கள் அந்த காலத்தில் அரசர்கள் உயிரே கொடுத்துருக்காரு கோயிலுன்னா எந்த அளவுக்கு பணத்தை கொடுக்குறது, அவங்களே வந்து இது பண்ணுறது, இதெல்லாமே பண்ணியிருக்காரு. அந்த கோயிலில் ரங்கநாதர் கோயில்கிட்ட அந்த அரசர் ஒருத்தர் வந்து என்னது கிருஷ்ண நாயக்கன் அவர் பேர். அவர் போகும்போது ரங்கநாதர்கிட்ட பேசுகிறார். அவர்கிட்ட பேசிட்டு போகிறாராம், நான் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறதுக்காக இந்த போர் போயிட்டுருக்கேன், என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அதுக்கப்புறமா போகிறாங்களா, பேசுகிறாங்கன்னா பாருங்கள். ரங்கநாதர் நம்ம இவர் திருக்கச்சி ஆழ்வார், நான் திருக்கச்சி நம்பி இவர்கிட்ட பேசுகிறேன் வரதராஜர்கிட்ட, அந்த மாதிரி பேசிட்டு போகிறாராம். இப்படி எல்லாம் இருக்கார் பக்தர்கள், இப்படியெல்லாம் பக்தி இருக்கு. పోతా ఉన్నది అట్లా ప్రోగ్రామ్ అంటే ఇప్పుడు గౌరవమండల పరిక్రమ జరుగుతుంది. మార్చిలో வந்து கௌரவமண்டல பரிக்கிரமம் இருக்குது, பிப்ரவரியில் மார்ச்சில். அந்த டைமில் போனால் நம்மளுக்கு வந்து இது கிடைக்காது, சரியாக நம்ம பார்க்க முடியாது. போனோமா வந்தோமா அப்படின்னு இருக்கும். ஆனால் இது இப்படி போனால் நம்ம வந்து எல்லாமே முக்கியமாக நம்ம வந்து இதுக்கு போகிறோம். நித்யானந்தர் உத்தவன் இடம் பேர் என்னது ஏகச்சக்கராத்திலே ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நித்யானந்த பிரபுரை சேவிச்சுட்டா எங்கே இல்லாத அட்வான்ஸ்மெண்ட் நம்ம ஆயிடுவோம். அவருக்கு எந்த பிரார்த்தனை பண்ணாலும் உடனே வந்து அவர் வந்து தத்தாசு பண்ணிடுவார். ఉడనే కదా కొంచెం అండి మీ తమ్ముని ఫోన్ చేసి పోస్ట్పోన్ చేయమని చెప్పండి. మనం పోస్ట్పోన్ చేసుకోవాలంతే. ఊరికే తమాషా మనం అయ్యలేదని చెప్పాక సరే ఇంకా టైం ఉంది. 2 months బిఫోర్ నాకు చెప్పాలా, అప్పుడు చెప్పండా అంటే అన్ని ఇప్పుడే మేము బుక్ చేస్తేనే మనకు టికెట్ చిక్కేది, లేకపోతే టికెట్ చిక్కాలి అంటే 2 and 4 2 టికెట్లు మనం బుక్ చేయాలి. దానికోసం 8 రోజులు చూస్తామన్నా. అంటే మే నెల ఏమైతుంది వచ్చిన ఉడుకు జాస్తి అక్కడ సరైన అడగండా ఏప్రిల్ అయితే ఏమి అంత వేడిగా ఉండలేదు, అంత కరెక్ట్గా ఉంటుంది క్లైమేట్.
ओके ग्रंथराज श्रीमद् भागवतम की ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದ की ಶ್ರೀಲ குருதேவ் की இதாய் கௌர் பிரேமானந்தே 3 தடவை நம்ம பிரார்த்தனை பண்ணினா குரு மகாராஜ்க்காக நம்ம பக்தர்களுக்காக இப்போ வந்திருக்கிற பக்தர்களே ನಮ್ಮ ಪ್ರತಿಮಾಗೆ ನಮ್ಮ ಹಳೆ ಇವತ್ತು ಹಾ ಬರ್ತಾರೆ ಪ್ರಭು. ಇವತ್ತ ನಾಳೆನಾ ಇವತ್ತು ರಾತ್ರಿ ಸಾಕು ಮಾಡ್ತಾರೆ ಹಾ ಸೊ ಪ್ರತಿಮಾ ನಿಮ್ಮ ಅಲಿ ಅವರ ಹೆಸರೇನು ಮಂಜುನಾಥ ರಾವ್. ಮಂಜುನಾಥ್ ರಾವ್ ಆಮೇಲೆ ಪ್ರತಿಮಾ ಈ ಇಬ್ಬರು 2 ಆತ್ಮಗೋಸ್ಕರ ನಾವು ಇವ್ರಿಗೆ ಭಕ್ತಿ ಸೇವೆ ಚೆನ್ನಾಗಿ ಬರಲಿ, ಇವರು ಒಳ್ಳೆ ಉತ್ತಮವಾದ ಭಕ್ತರಾಗಲಿ, ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ ಕೊಡಲಿ ಭಗವಂತ. ನಮಗೆಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಭಕ್ತರಿಗೆಲ್ಲರಿಗೂ ನಾವು ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ ಶಾಂತಿ ಆಮೇಲೆ ಒಳ್ಳೆ ಶುದ್ಧವಾದ ಭಕ್ತಿ ಕೊಡಲಿ. ನಮ್ಮ ಭಕ್ತಿಗೆ ಯಾವುದು ತಡೆ ಇರಬಾರ್ದು ಅಂತೇಳಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಮೊದಲು ನಮ್ಮ ಗುರು ಮಹಾರಾಜ್ಗೆ ಆಮೇಲೆ ಎಲ್ರಿಗೂ ನಾವು ಮಾಡೋಣ. ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ಅನಂತ ಕೋಟಿ ವೈಷ್ಣವ ವೃಂದಕ್ಕೆ ಗೌರ ಪ್ರೇಮಾನಂದ.